ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட சேனலை நீங்களே எப்படி காலி பண்ணலாம். ஸோ சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டயத்தில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து மாட்டினாங்க. ஸோ அது வந்து தேங்க் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாக வந்து இஷ்யூ ஏற்படுத்தலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்துச்சு, பட் வார்னிங் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து வரதால நான் வயலேட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து வார்னிங் ஒன்றும் வந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் இஷ்யூ வந்து வர்றதோ இல்லைனா டீப் வயலேஷன் சொல்லிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் டெர்மினேஷன் மாதிரி விஷயங்களுக்கு போகிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக் நீங்க பண்றீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேன். ஸோ அது ரிலேட்டடா தான் பார்க்க போறோம் ஓவரால் வந்து. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து வயலேட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து வார்னிங் இஷ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. வார்னிங் வந்து எப்படியோ ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்ட மீன்ஸ் இன்னும் ஒரு 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக ரன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் அந்த வீடியோ வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன், லைட்டாக பிளர் பண்ணி உங்களுக்கு சைடில் காட்டுறேன் பாருங்க. ஒரு நண்டு வந்து இருக்கு, அந்த நண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிலி பட்டாசை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்தோடனே அது கேட்ச் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நண்டு வந்து அந்த பட்டாசு வெடிச்சு அப்படியே சில மாதிரி நிற்கிது. ஸோ இது நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நாய் அடுத்து நிறைய அனிமல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல இந்த பட்டாசு வச்சோ எல்லாம் வந்து ஏதாவது கொண்டு எரியிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் அது அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிற மாதிரி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு பார்க்கும்போது பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஃபன்னியா ஒரு மியூசிக் கொடுக்கும்போது எல்லாம் ஏதாவது ஒரு டைலாக்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க ஃபன்னியா இருக்கும். என்ன வகை சுற்றுறா இது, நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இந்தமான விஷயங்கள் பண்றது எந்த அளவுக்கு முட்டாள்தனம் அப்படிங்கிறது அந்த ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்தேன். ஸோ கட்டாயம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்கன்னா இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணிடுறாங்க. வயலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு நீங்க வந்து அதுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எப்பவும் பண்ணக்கூடாது. யூடியூப் அதை எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரவாயில்ல, அது வந்து என்னுடைய இன்டென்ட்டே அந்த ஒரு வீடியோல வேற மாதிரி இருந்தது. ஒருவேளை நீங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை காயப்படுத்தணுங்கிற நோக்கத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லைன்னா அந்த ஒரு வீடியோலயே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் நிறைய இருக்கு. இப்போ வந்து அந்த நண்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நாய், இல்லைன்னா ஒரு ஏதாவது பூனை, எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், அது வந்து ரொம்ப அதிகமா பாதிப்படையுது அதனால அப்படின்னு சொன்னாலோ, ஸோ பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது, அப்படி செதறது, இல்லைன்னா காயம் ரொம்ப ஏற்படுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெஃபினட்டா வந்து உங்களுடைய சேனல் வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து ஈவன் வார்னிங்கே உங்களுக்கு வரலனாலும் ஸ்ட்ரைக் இஷ்யூ வர்றதுக்கோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேனல் டெர்மினேஷன் வரைக்கும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீப் வயலேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரியேட்டர்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து எதுவுமே பெருசா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலிசி கைட்லைன்ஸ் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை மக்களே. பொதுவாக வந்து யூடியூப்னுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு வந்து காமன் சென்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். இப்போ நீங்களே வச்சு பாருங்க, ஒரு சில விஷயங்கள் நம்ம விளையாட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு கள்ளத்துக்கு எறியறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனிமல் மேல பண்ணுவோம். பட் அதை ஆன்லைன்ல பண்றோம்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடலாம், மற்றவங்களும் அதை பண்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நிறைய பேர் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுதல் மாதிரி ஆகிப்படும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. ஸோ இது இன்ஸ்டாகிராம்ல எவ்வளோ நாள்லாம் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் இருக்கு. யூடியூப்ல பார்க்கும்போது நான் வந்து இதை ஃபன்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலரா அது வந்து கையில வச்சிருந்தா அந்த பிஜிலியை வந்து அந்த நண்டு எப்படி வந்து ரியலைஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சிகரெட்டோ சுருட்டோ மாதிரி என்னப்பா இது பெரிய சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டப்புன்னு வெடிக்கிற மாதிரி காட்டி அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இது ரொம்பவே தப்பு. என்னோட இன்டென்ட் என்னதான் பண்ணா இருந்தாலும் அதுல வந்து லிமிட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த அனிமலை வந்து வயலேட் பண்ற மாதிரி தீங்கு விளைவிக்கிற அந்த அனிமலுக்கு வந்து ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அந்த வீடியோக்கு வந்து வார்னிங் கொடுத்துருந்தாங்க. நான் வார்னிங்கை பத்தி பெருசா எதுவும் நினைக்கல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரிசர்வ் தான். அண்ட் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங்க்கு நான் வந்து ட்ரைனிங் எடுத்து அந்த பாலிசி டீடைல்ஸ் முடிச்சு ஒரு 90 நாள் எனக்கு முடிகிற மாதிரி நானும் செட் பண்ணி வச்சிட்டேன். அது பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா வயலேட் பண்ணீங்கன்னா உங்க சேனலும் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். பொதுவாக காமன் சென்ஸோட நிறைய விஷயங்கள் மேக் பண்ணுங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம தனிப்பட்ட எந்த விஷயங்கள் பண்றதுனாலும் ஓரளவுக்கு நம்மளே கொஸ்டின் பண்ணிக்கிறோம், எல்லாம் வந்து பார்த்தா பண்ணிடுறோம் ஒரு வேகத்துல. பட் வந்து அது வந்து ஆன்லைன் எடுத்துட்டு வரும்போது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஆஃப்லைன்ல என்ன விஷயங்கள் வேணாலும் பண்ணியிருக்கலாம். மேபி அது வந்து தப்பா கூட தோணியிருக்காது பொதுவா பார்க்கும்போது. அவ்வளவுதானே, அதுக்காகவா இப்படி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறலாம் அதை வந்து. பட் அதை ஆன்லைனுக்கு கொண்டு போறீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கக்கூடிய இடம். ஸோ
ஒரு பை சான்ஸ் அந்த ஒரு வீடியோ வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய விஷயங்களை அது வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால காமன் சென்ஸோட எப்பவுமே கரெக்டா கண்டென்ட்டை பார்த்துக்கோங்க. நம்ம பண்றது கரெக்ட் தானா, ஓரளவுக்கு செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்லக்கூடியது இந்த மாதிரி பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ரிலேட்டடாவோ இல்லைன்னா குழந்தைகள் ரிலேட்டடாவோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நம்மள மாதிரி இருக்க மற்ற மனிதர்கள் கூடயோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு உயிரினங்கள் கூடயோ எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஆன்லைன் வர்றப்போ சோசியல் மீடியாஸ்னு வர்றப்போ நம்ம இதை ஷேர் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு செகண்ட் திங்க் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த அனிமல் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அனிமல் அபியூஸ் அப்படிங்கிறமான விஷயங்கள் மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கைட்லைன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க யூடியூப் தரப்புல. நான் குறிப்பிட்டு வந்து இந்த அனிமல் அபியூஸ் இல்லைன்னா அனிமல் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துறதுக்கான காரணம் ரீசெண்ட் டயத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்னா அந்த ஒரு விஷயம் அசால்ட்டா பண்ணிட்டேன், பண்ணா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எடுத்து போட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் செக் பண்ணேன் வேற எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸ் நான் ஒரு 10 வீடியோஸ் வந்து எடுத்து வச்சிருந்தேன், லிங்க்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து நம்ம டப் பண்ணலாம், காமெடியா எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த 10ல ஒரு 7-8 வீடியோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நண்டு வந்து காயப்பட்ட மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு ஒரு பக்கம் டவுட் ஆச்சு, நம்ம உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்த வந்து காயப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த பாலிசி கைட்லைன்ஸ் இந்த யூடியூப் மான்சேஷன் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது உண்மையிலேயே சொல்லும்போது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. ஏன்னா நிறைய விதமா நம்மளும் இப்போ ரீசெண்ட் டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் கம்பேரிட்டிவ்லி யூடியூப்பை கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லையோ, அண்ட் அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபைன் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது. ஸோ அவங்களோட பாட்ஸ் அவங்களோட அந்த ஏஐ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. அல்கோரிதம் வந்து குயிக்கா வந்து அந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் ஆபத்தானது, அந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனைகளுக்குரியது, இது வந்து உகந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா நான் ஒரு ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்து தான் இங்க போடுறேன், அதாவது இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்து தான் யூடியூப்ல போடுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நாளா இருக்கு அந்த வீடியோ, ஸோ ஒன்னும் ஆகாதுங்கிற மாதிரி. அதாவது இன்ஃபேக்ட் நான் அதை கூட நினைக்கல, ரொம்ப நாளா இருக்கு அதனால ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் போடணும்னு நினைக்கல. நான் அதை மறந்துட்டேன், கம்ப்ளீட்டா ஃபன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலே எடுத்து வந்து போட்டேன். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வந்து வந்துச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸியாவே நடக்குது. ஸோ அனதர் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து இஷ்யூ ஏற்படல அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து யூடியூப்ல ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா யூடியூப்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அண்ட் குயிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. நான் அந்த ஒரு வீடியோ போட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. யாருக்கும் விசிபிளா இல்லாத மாதிரி நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங்மான விஷயமும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க மக்களை, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றீங்கன்னா அவேரா இருந்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரியான விஷயங்களே பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து அது ஒரு உயிரினமா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம கூட உள்ள சகஜமான சக மனிதர்களா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எதுவானாலும் இருக்கட்டும். பட் வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு விளைவிக்கிற மாதிரி அடுத்தவங்களை காயப்படுத்தி வர்ற ஒரு பண்ணான விஷயத்த எப்பவும் எடுத்துக்காதீங்க. தட்ஸ் இட் மக்களே. ஸோ என்ன சொல்றது, என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம், ஒரு ஓரளவுக்கு ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது போக சகஜமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பண்ணக்கூடிய விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்றது அதெல்லாம் நான் ஏற்றுப்பேன். உங்க சேனலை நீங்களே உடனே வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்றதுக்கு இது ஒரு வகையா, இது ஒரு ஆப்ஷனா வந்து அமைஞ்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட், லவ் யூ மக்களே, பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.